இப்போ எந்த கடைக்கு வந்துக்கிறீங்க? நம்ம ரெகுலரா வந்து நாட்டு அது இது வாங்குவோம் இல்லையா, அந்த கடை தான் வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து செம்ம கூட்டம், கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்க முடியல. சாரி செக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோமே. தீபாவளிக்கு ஒரு நாள் வச்சுக்க ஷாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ போன வருஷம் நல்லா நேரத்தோட துணி எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு வேற ஒண்ணுமே சரி கிடையாது. அப்போ சளி மழை பெய்யுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால அன்னாடிக்கு வேற தலையில வந்து தண்ணி ஊற்றினா எனக்கு வந்து அந்த சளின்றது இருந்தது. உடம்பு சரி இருந்தது. எனக்கு வந்து இடைய போகவே இல்லை. எங்களுடைய இருக்குது, கை காலெல்லாம் அசதியாக இருக்குது, ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலே வந்து எங்கேயும் சட்டுக்கிட்டுன்னு கிளம்பி போகிறதுக்கு வந்து என்னால் முடியல. ஃபர்ஸ்ட் என்னால் முடியல, அவ்வளோதான். கை காலெல்லாம் குடையதுனால அதனால சரி இருமான்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி நாயமாமனு கேட்டா. சரி வாமா போயே வந்துடலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஒரு நிமிஷம் கூட சும்மா விடல. போயிட்டு நம்ம என்னெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். எத்தனை கடை ஏறி இறங்குறீங்க? 2 கடை தான். தான் பாண்டி பஜார். ஃப்ரெண்ட்ஸ், கடையே ஏறி ஃபர்ஸ்ட் டைம் இல்லவா உங்களுக்கு இந்த அனுபவம்? ஆமாம், ஏன்னா ஒரே கடையில் போனோன்னே எடுத்துருவோம். இந்த வாட்டி தான் நிறையா இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச கடை இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. சரி, நம்ம வேற கடைக்கு போய் பார்க்கலாமா? ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து செம்ம கூட்டம், கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்க முடியல. ஆமாம், சாரி செக்ஷன். எப்பவுமே பசங்க போகிற ட்ரெஸ் எடுத்து முடிச்சு அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அது நீங்கள் ஏன்டா வந்தோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னா சாரி எடுத்துக்கோமா? பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ எந்த கடைக்கு வந்துக்கிறீங்க? நம்ம ரெகுலரா வந்து நாட்டு அது இது வாங்குவோம் இல்லையா, அந்த கடை தான் வந்திருக்கோம். தான் வாங்கிட்டு பேஸ்ட்டு வந்து காலம் இது பானி வாங்கிக்கலாம். எங்கே வந்தாலும் அந்த இது ஒன்று மாறாது. சரி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னா போனால் வந்தால் போட ஸ்லிப்பர் வாங்கிட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் வந்து உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வர பார்த்து வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து அம்மா வந்து சாப்பிட்ருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வேணாமா நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுலாம் ஒரு மாதிரி தெவிட்டுலாம் இருக்கும். அதனால் அம்மா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம என்ன ட்ரெஸ் வந்து செலெக்ஷன் பண்ண சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வந்து ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து எதுவுமே வந்து காட்டவே முடியவே இல்லை. நான் நிற்கிறதே ஒரு அடிப்பொருளாக தான் இருந்தது. செம்ம கூட்டம். ஆமாம், எல்லா கடையிலுமே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஒரு கடை கூட கூட்டம் இல்லாமல் கடை இல்லவே இல்லை. கீழே சாரீ செக்ஷனில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. சரிம்மா, ஸ்வீட்டை போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் ஷாப்பிங் பண்ணோம் இல்லையா, மிஷின் நம்ம துணி தைக்கிறதுக்காக வந்து ஷாப்பிங் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். இது வந்து நாடு திருப்புற கம்பி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கல ஜெயஸ்ரீ, ஞாபகம் இல்லை. எது ஞாபகம் வருது அப்பப்போ போய் வாங்கிக்கிறேன். மறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒரு பொருள் நான் வாங்கணும்னு நினச்சினே இருப்பேன், கிட்டத்தில் வாங்க பார்த்து மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வாட்டி போய் நாட்டு திருப்புற கம்பி வந்து மறக்காம போய் வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடி நாட்டில் மாட்டி பின்னாடி உள்நாட்டுமா இழுத்துனா வந்து நாட்டு வந்து திரும்பிடும். சூப்பராக இருக்குது. அது நீங்கள் என்ன தரமா வச்சுருக்கீங்க. ஆனால் கவனம் குறை தொலைச்சும் திருப்பி ஒரு முடிஞ்சு நான் வாங்கியே கொடுக்க மாட்டோம். இது வந்து எவ்வளோ மெலிசா வேணாலும் நம்ம வந்து நாட்டை வந்து திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா ப்ளவுஸ்க்கு வந்து தைக்க லைனிங் வந்து வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 லைனிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு லைனிங், இந்த ஒரு லைனிங், மொத்தம் வந்து 4 லைனிங் வந்து வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 வெள்ளையும் வாடாமல்லி கலருங்கிறது எனக்கு. ரோஸு பால் ரோஸ் கலரு. இது வந்து 4 ஜாக்கெட் அம்மாங்கன்னா தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்ச ஜாக்கெட்டில் கொஞ்சம் வந்து லேஸ் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் வந்து லேஸும் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அது கூட வந்து நாட்டு கவுரு, அப்புறம் வந்து கீழே வைக்கிற சுங்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கெட்டு கொடுத்தவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு துணியிலே தைக்கவா இல்லை வாங்கிட்டு வந்து வைக்கவான்னு கேட்டேன். வாங்கிட்டு வந்தே வச்சிருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோதான், மிஷினுக்காக ஷாப்பிங் பண்ணது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம துணி பார்க்கலாம். எப்படி மாதிரி எனக்கும் ஜெயஸ்ரீ சூப்பராக சொல்லி எடுத்தாந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து பிடிச்சதுமா பரவாயில்லமா சொல்லி எடுத்துன்னு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சதா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கானா?
அதுக்கப்புறம் வந்து ஷாலும் வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க லைட்டா ஜிகு 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 ஜிகு. நல்லா இருக்குதுமா. பாத்தீங்களா தெரியுதா? இது வந்து நம்ம வந்து மேங்கு தான் வச்சிருக்கணும். ஆமா, அதிகமா வந்து தோச்சிக்க கூடாது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஷால் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேண்ட்லயும் வந்து லைட்டா ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஷைனிங்கா தெரியுதா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா வந்து 2 வந்து எடுத்துக்க சொன்னாங்க. கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் தனியாக பொறுமையாக போய் பார்த்து எடுக்கலாம் பார்த்தோம், ஒன்றுமே முடியல. எடுத்து போடுறவங்களாலேயே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடையுமே போனால் ட்ரெஸ்ஸு இவ்வளோ தூரம் இருக்குது, அதிலே பார்த்து எடுத்துக்குமான்றாங்க. அதனால ட்ரெஸ் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர் வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஷாப்பிங் தான். அம்மாவுக்குலாம் வந்து எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா போய் சாரீ பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல. நான் வந்து பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்கல, சாதாரணமாகவே இருக்குது. அப்பப்போ நம்ம போய் சாதாரணமாக தான் புடவை எடுத்து கட்டிக்கிறோமே, 300 400 அப்படி சிம்பிளாக தான் கட்டிக்கிறோம். சரி நல்ல சாரியாக அதை நம்ம ஒரு பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், அதனால் வந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டு எங்கன்னா வெளியில் கட்டி போகிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கோ எங்கன்னா கட்டி போகிற மாரி நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. பட்டு சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். வேணா வாங்க, ஒரு ரேட்டு செருவந்தட்டுக்கு போய் வந்துடலாம். போகலாம், அதுக்கும் போகிறதுக்கு ஒரு நாள் வரும். சரி, ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, தீபாவளிலாம் ஸ்டார்ட் ஆகி படாச்சுலாம் டப்பு டுப்புன்னு வெடிக்கிறாங்க, நீ இன்னொன்னு வெடிக்காத இருக்கிறீங்க. எனக்கு சின்ன வயசுல இந்த இன்ட்ரெஸ்ட் இப்பெல்லாம் இல்லை வேலை ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியாச்சு இருக்கட்டும், வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் விளாக்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறோம். நம்ம சொல்றேன். சரிம்மா. இது அப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அதனால வந்து நாங்கள் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ டப்பா வாங்க போகிறது ஒரு சட்டை எடுத்துடலாமா. ஆமாம், ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்பாவும் எடுக்குவான்னு சொல்லி கேட்டதுக்கு வேணாம், நான் கோயிலுக்கு போயிருந்த கூட எடுத்துக்கலாம் வாங்க, போதும் நீங்கள் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டையோட நிறுத்தி வந்து என்ன சொன்னாங்க அம்மா கிட்ட, பாப்பா கறி மீன் எதுவுமே வந்து சாப்பிட முடியாது, அவ கேட்கறது ஃபுல்லாக வாங்கி கொடுத்து கூட்டணும் வா புள்ள பாவும் அப்படின்னு உண்மையிலுமே சொன்னாங்கம்மா. ஆமாம், பாப்பா என்ன கேட்குது அதை ஃபுல்லாக வாங்கி கொடு சொல்லி தான். நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தோட போயிருந்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜூஸுக்கு ஏதோ சாப்பிட்டுருக்கலாம். பொழுது போக வந்து நெரிச்சல ஒண்ணுமே முடியல. அதனால வந்து எதுவுமே சாப்பிடல, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு காளான் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போய் ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பாருப்போ வந்து போயிட்டேன். டாடா பாய்.